அமைதியா இருங்க. ஒரு தடவை இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்களேன். உனக்கு என்ன பைத்தியம் மாறாதா? இதெல்லாம் பண்றதால உனக்கு என்ன கிடைக்கும்? அப்பாக்கு அம்மாக்கு நடுவுல சண்டை ஏற்படுத்தி உனக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னைக்கு உங்களோட இந்த பேச்ச மாத்திர விஷயம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. உண்மை எல்லார் முன்னாடியும் கண்டிப்பா வெளியே வரும். ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? போதும். விஸ்வநாத் சார், என் அம்மாவை பத்தி நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. மோகன் அப்பா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாத. பாத்தியா, இதான் நடந்திருக்கு எனக்கு. எனக்கு ஒரு தப்பு நடக்கும் போது அது யார் கண்ணுக்கும் தெரியல. ஒரு 2 வார்த்தை உங்க அம்மாவை நான் சொல்லிட்டேன்னு உனக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்குதோ? என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இந்த பொம்பளை பறிச்சுட்டாளே. இந்த வீட்டுல என்ன ஒரு ஷோ பீஸ் ஆக்கி உட்கார வச்சுட்டாளே இவ. என்னோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாளே இவ. இந்த பொம்பளை தெய்வம் இல்ல, சூனியக்காரி, சூனியக்காரி. சூனியக்காரி. எவ்வளவு தைரியம் இருக்குன்னு உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு என் அம்மாவை சூனியக்காரின்னு சொல்றதுக்கு? என்னோட அம்மா சூனியக்காரி இல்ல. ஆனா நீங்களும் ஒரு அரக்கனுக்கு குறைஞ்சவர் இல்ல. வாழ்க்கையில எந்த ஒரு பொறுப்பையும் ஏத்துக்காம குடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. இந்த குடும்பத்துக்கு எல்லாத்தையும் என் அம்மா தான் செஞ்சாங்க. உங்களை பாத்துக்கிட்டாங்க, என்ன பாத்துக்கிட்டாங்க, இவ்வளவு ஏன் உங்க பிசினஸ் கூட பாத்துக்கிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க உங்களை திட்டிக்கிட்டே இருந்தீங்க. அப்படி இருந்து உங்களை தெய்வம் மாதிரி நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எதையும் பறிக்கல, நிறைய கொடுத்திருக்காங்க. பெத்த பிள்ளைய நினைச்சு என்ன வளர்த்து ஆளாக்குனாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமும் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலயும் கூடவே இருந்தாங்க. என்ன தகுதியானவன் ஆக்கி உங்க இடத்துல உட்கார வச்சாங்க. என் மனசுக்குள்ள இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் விதைக்கல. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஆர்த்தி எடுக்கணுமா, இல்ல பூஜை பண்ணுமா? என் அம்மா எனக்கு செஞ்சதுக்கு எல்லாம் இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நன்றி கடன் செலுத்த முடியாது. இவங்க எனக்கு வெறும் தாய் பாசத்தை மட்டும் கொடுக்கல, ஒரு அப்பாவோட நிழலையும் கொடுத்திருக்காங்க. இவங்க என் மேல எவ்வளவு பாசத்தை காட்டினாங்களோ அதுல பாதிய தாமினி குஷி கிட்ட காட்டினா குஷி ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதான் போதும். இவர் மேல நான் எந்த நம்பிக்கையை வச்சதில்ல, இன்னைக்கு உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட. என் அம்மாவோட கண்கள்ல இவராலதான் கண்ணீர் வந்திருக்கு. நான் எதையும் கேட்க விரும்பல, போதும். மோகன், ஒரே ஒரு தடவை ராதா சொல்றத கேளு, அப்பதான் உண்மை என்னன்னு புரியும். கல்யாணத்துக்கு வர விருப்பம் இல்லாதவரை எதுக்காக இங்க கூட்டு வந்த? இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல்ல? அண்ணா, மோகனையா, நான் சொல்றத ஒரே ஒரு முறை கேளு. யார் சொல்றதையும் கேட்க போறதில்ல. விஸ்வநாத் சார், நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்களால முடிஞ்ச தடுத்து பாருங்க. வாதாமினி. மோகன் நில்லு, மோகன் நில்லு. நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க. அப்பா பாத்து. ஐயோ மாமா. அப்பா
என்னங்க அம்மா அவரை விட்டுருங்கம்மா. மோகன், போதையில இருக்காருல, கொஞ்ச நேரத்துல அவரே தெளிச்சிருவாரு. அவரை பாத்துக்கவே அவரால் முடியல, இதுல என்ன பாத்துக்க வந்துட்டாரு. நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லல. மோகனையா, ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. மோகனையா, ப்ளீஸ் பா, ராதா சொல்றத கேளுங்க. தாமினியை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நீ நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். உன்னோட பேச்சையும் ராதாவோட பேச்சையும். மோகனையா, மாப்பிள்ள அவரை உள்ள கூட்டிட்டு போங்க. சரிங்க அத்தை. மோகன், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத. என் வாழ்க்கை பூரா நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போதுமா? இனி எனக்கும் மோகனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாரும் தடுக்க முடியாது. நீங்க மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொன்ன. இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் நடக்காதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஏன் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க? ஏன்னா முகூர்த்த நேரம் எப்பயோ தாண்டிடுச்சு. நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு முகூர்த்தம் வருது. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். காதம்பரி அம்மா, நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க இந்த கல்யாணம் முழு சம்பிரதாயத்தோட நடக்கணும்னு. அதைத்தான் நான் இப்ப பண்றேன். பரவாயில்ல, 4 மணி நேரம் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இப்போ ராதாவால மோகன் கிட்ட பேச முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி கடவுளே கிருஷ்ணா. இப்போதைக்கு நீங்க கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க, எனக்கு அதுவே போதும். இப்போ மோகன் ஐயா கிட்ட எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். 4 மணி நேரமா? 4 மணி நேரத்துக்குள்ள கல்யாணத்தை நிறுத்த 400 வழியை கண்டுபிடிப்பாளே இவ. ஏதாவது பண்ணு தாமினி, சீக்கிரம். அத நான் என்ன சொல்றேன்னா, அதான் பாதி சடங்கு முடிஞ்சிருச்சே, மீதி இருக்கிறதையும் அப்படியே முடிச்சுக்கலாமே. அது குருக்கள் சடங்கு ஆரம்பிக்கிற நேரத்தை தானே பார்ப்பாங்க, முடியிற நேரத்தை யாரும் பார்க்க மாட்டாங்களே. அதான் பொண்ணும் மாப்பிள்ளையும் ரெடியா இருக்காங்களே, எதுக்கு தேவையில்லாம நேரத்தை வீணாக்கணும்? ஆரம்பிங்களே. இல்ல, நீ கல்யாணம் நல்ல முகூர்த்தத்துல தான் நடக்கணும். ஏற்கனவே இந்த கல்யாணத்துல நிறைய தடைகள் வந்தாச்சு. இதுக்கு மேல எந்த அபசகுணமும் நடக்க வேண்டாம். அதுக்கு அது நீங்க எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறமா கல்யாண சடங்குகளை மறுபடியும் நாம ஆரம்பிக்கலாம். ஆனா அம்மா. மோகன், கொஞ்ச நேரம் நான் தனியா இருந்துட்டு வரேன்ப்பா. அம்மா நீங்க ராதா, இந்த 4 மணி நேரத்துல தாமினியை பத்தின உண்மைகளை மோகன் கிட்ட சொல்லிடு. போ ராதா, சீக்கிரம் போய் மோகன் கிட்ட பேசு. அம்மா, இனி என்ன ஆனாலும் சரி, மோகன் இந்த கல்யாணத்தை நிறுத்த விட மாட்டான். ஆமா, நான் தான் இங்க இருக்கேன்.
நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் தாமினி. இதுக்கு மேல மோகனே இந்த கல்யாணத்தை நிறுத்த விட மாட்டான். எதுக்காக தானே இந்த வேலையெல்லாம் பண்ண? நான் என்னம்மா பண்ண? உன்னை பத்தி தெரியாதவங்கள வேணா நீ முட்டாளாக்கலாம். ஒரே நேரத்துல மோகனோட அப்பாவும் ராதாவும் வீட்ல இல்ல. இது எதேச்சியா நடந்திருக்காது. அப்புறம் 2 பேரும் ஒன்னாவே வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அதுவும் எதேச்சியா நடந்திருக்காது. ஏன் தாமினி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? மோகனோட அப்பாவை இப்படி குடிக்க வச்சது நீதானே? எங்க இருந்தார் அவரு? ராதா எதுக்காக அவரை தேடி போனா? சொல்லுங்க. ராதா அப்படி என்கிட்ட என்ன விஷயம் சொல்லணும்னு துடிச்சா? அம்மா, அது எப்படிமா எனக்கு தெரியும்? அப்ப நடந்த விஷயத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீ சொல்ல வர. நம்ப முடியாத அளவுக்கெல்லாம் பொய் சொல்ல ட்ரை பண்ணாத தாமினி. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது காது. அப்படியா நீ? ஆக்சுவலா உங்க 2 பேர்கிட்டயும் நான் பதில எதிர்பார்த்து வரலையே. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லதான் நான் வந்தேன். மோகன் நிச்சயமா இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவான். இதுக்கப்புறமாவது நீ ராதாவை விட்டுடு ப்ளீஸ். இந்த கல்யாணம் நடக்க போதுமா? இன்னும் நடந்து முடியல. மோகனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா அங்க ராதாவும் நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டா. என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவன் நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. நான் உன்கிட்ட கடைசியா சொல்றேன் தாமினி, இதுக்கு மேல யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாத. அட காது, யாருக்கும் நாங்க எந்த கெடுதலும் பண்ணல. நீ எதை நினைச்சும் பயப்படாத. போ, அவரை பக்கத்துல இருந்து நல்லா பாத்துக்கோ. அவரு திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான். தேவையில்லாம உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. போ, போய் அவரை முதல்ல பாரு. மோகனையா, 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 ஒரே ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை எதுக்காகவோ தொந்தரவு பண்ணவே மாட்டேன். நான் உன் பேச்ச கேட்க விரும்பல. ஒழுங்கா கைய விடு. மோகனையா, நான் சொல்றத நீங்க கேக்குற வரைக்கும் நான் கண்டிப்பா உங்க கையை விட மாட்டேன். எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நான் தான் கேட்க மாட்டேன்னு சொன்னல. நீங்க பாரு, அதான் நான் ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கேன். அப்புறம் ஏதாவது ஏட கூடமா சொல்லிட்டு போறேன். என் கையை விடு. நான் எதுவும் கேட்க மாட்டேன். மோகனையா, நான் சொல்றது கேளுங்க. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றன்னு தெரியல. கையில எப்படி அடிபட்டுக்குன்னு பாரு. ரொம்பலாம் அடிபடல. அடிபட்டுருச்சு. எதுக்கு அவசரமா கதவை சாத்துனீங்க? பின்ன கதவை சாத்துறதுக்காக தானே வச்சிருக்காங்க. நீ காட்டு. அடி. எதுக்கு தேவையில்லாம நடுவுல விரல விட்ட? ஒரு செகண்ட் இரு. அம்மா, இந்த ராதாக்கு அடிபட்டுருச்சுன்ற சாக்குல மோகன் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட போறா. சீக்கிரம் வாங்க. இந்த துளசி, மோகனுக்கு நான் பண்ண சத்தியத்தால என்னால நேரடியா உனக்கு எதுவும் பண்ண முடியாது. ஆனா என்னால உனக்கு இப்படியெல்லாம் பண்ண முடியும்.
சரியா? இல்ல மோனையா, நான் எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க தான் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்களேன். நான் தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. நீதான் பார்த்தல விஸ்வநாத் சார் அம்மாவை எப்படிலாம் பேசினாருன்னு. அது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் ராதா. நான் எது வேணாலும் தாங்கிப்பேன், ஆனா என் அம்மா கண் கலங்கினா மட்டும் என்னால தாங்க முடியாது. இன்னைக்கு நீ பண்ண இந்த காரியம் கொஞ்சம் கூட சரியில்லை. மோனையா, ஒரு தடவை நான் சொல்றத மறுபடியும் கையை வைக்காத. மோனையா, மோனையா, மோனையா. வா மோகன், என் வேலையை நீயே செஞ்சுட்ட. நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை போல இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. இன்னைக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி நாள் போல இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ மோகனுக்கு பிடிக்காத விஷயத்த கரெக்டா பண்ணிருக்க. இந்த மோகன் அவங்க அம்மாக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். சோ இன்னைக்கு ஒரு கால் இல்ல, உன்னோட 2 காலை தூக்கி வச்சு நீ எவ்வளவுதான் தவம் இருந்தாலும் சரி, இனிமே மோகன் உன் பேச்ச கேட்கவே மாட்டான். ஓகே, ஏன் ப்ராப்ளம் இன்னைக்கு தானாவே சால்வ் ஆயிடுச்சு. போலாமாமா? நான் கல்யாண பொண்ணு. கல்யாணம்னா ரொம்ப டயர்டா இருக்கும், அதனால நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். என்னை ஜெயிக்கிறதுக்காக நீங்க எவ்வளோலாம் பண்ணிட்டீங்க தாமினி அக்கா. மாமாவை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. என்னையும் குஷியையும் கொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. அப்படி இருந்தோம் எல்லாத்தையும் தாண்டி நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். நான் எனக்கும் எதுவும் ஆக விடல, வேற யாருக்கும் எதுவும் ஆக விடல. இப்ப கல்யாண பொண்ணு வேஷத்துல இருக்கீங்க. மோகன் ஐயாவுக்கும் உங்களுக்கும் இன்னும் கல்யாணம் நடந்து முடியல. நான் அதை நடக்க விட மாட்டேன். மோகன் ஐயா கிட்ட நான் சொல்ல நினைக்கிற விஷயத்த சொல்றதுக்கு வெறும் 5 நிமிஷம் போகுது தாமினி அக்கா. இந்த 4 மணி நேரத்துல மோகன் ஐயா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு எனக்கு நிச்சயமா நிறைய வாய்ப்பு கிடைக்க தான் போகுது. மோகன் ஐயாவுக்கு தாமினி அக்காவுக்கு கல்யாணம் நடக்க விடாம தடுக்கிறது முக்கியம்தான். ஆனா இன்னைக்கு நிஜமாவே நான் எனக்கே தெரியாம மோகன் ஐயா மனசை கஷ்டப்படுத்திட்டேன். இப்ப எப்படி அவர்கிட்ட பேசுறது? இந்த 4 மணி நேரம் எனக்கு 4 வருஷம் மாதிரி இருக்கு. எப்படி நான் மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியல. பத்தாததுக்கு துளசி வேற, அவ்வளவு ஃப்ரீ ஆயிட்டா இப்ப என்னெல்லாம் பண்ண போறாலோ தெரியல. என் கையில இருக்கிற இந்த கயிறால என்ன நேரடியா அவளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா அவ இப்ப வீட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, வீட்டுக்கு வெளியே கூட போய் என்ன வேணாலும் பண்ணலாம். வா. ஒரு பக்கம் ராதா, இன்னொரு பக்கம் அந்த துளசி, மூணாவதா பார்த்தா அந்த சுண்டலி குஷி. இப்ப பத்தாததுக்கு அந்த விஸ்வநாதனும் நமக்கு வில்லன் ஆகி வந்து நிக்கிறாரு. ஐயோ கடவுள் கிருஷ்ணா, நாங்க 2 பேரும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும். அம்மா, இந்த கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ற கோட்டாலாம் அந்த ராதா கிட்ட மட்டும்தான் வேலை செய்யும். ஏன்னா அவளை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாம 2 பேரும் நம்மளுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். வாங்க. கிருஷ்ண பரமாத்மா ராதாக்கு ஏன் தெரியுமா ஹெல்ப் பண்றாரு? ஏன்னா ராதா நல்லவ. இனி நீ ராதாவோட பிளானை ஸ்பாயில் பண்ண நான் விட மாட்டேன். அப்புறம் நீ என்னைக்குமே என்னோட அம்மா ஆக முடியாது, சரியா? மோகன் ஐயா சொன்னா கேளுங்க, கதவு தரங்க. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டல, ஒழுங்கா எங்கிருந்து போ. நீ ஏன் மோகன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒரே ஒரு தடவை ராதா சொல்றத கேளு.
நானும் அதான் சொல்றேன். நான் இங்க இருந்து போயிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் சொல்றது கேளுங்க. முக்கியமான விஷயம். அதான் உன் பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டல. சரி, மோகனையா இன்னைக்கு நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நானும் பிடிவாத பிடிப்பேன். புடி நல்லா புடி. நீங்க இந்த கதவை திறந்து வந்து நான் சொல்றத கேக்குற வரைக்கும் நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். போகாத, அங்கேயே உட்காந்துரு. ராதாக்கு உமல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? மோகன் நம்ம 2 பேரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சோமோ அதே அளவுக்கு தான் ராதாவும் உன்னை நேசிக்கிறா. இவ புதுசா என்ன நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கா? கதவை திறங்க மோகனையா, இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இவ வாயை எப்படி அடைக்கிறதுனே தெரியல. என்னால உன் வாயை அடைக்க முடிஞ்சுதா? நீ ராதாவோட வாயை அடைக்க பாக்குற. போய் முதல்ல கதவை தர. எனக்கு ஒண்ணும் புரியல. துளசி 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 துளசி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன துளசி நீ? துளசி, சாரிமா, நான் அடுத்த வாட்டி ஆபீஸ்ல இருந்து கண்டிப்பா லேட்டா வர மாட்டேன். ஆபீஸ்க்கே போக மாட்டேன். சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வாட்டியா? அடுத்த வாட்டி நான் உன் கூட சேர்ந்து எந்த பிளானும் போட மாட்டேன். என்னோட மூவி டிக்கெட்ஸையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ரெஸ்டாரண்ட்ல ரிசர்வேஷன் பண்ணதையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதோ போயிட்டே இருக்க. மோகன், நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. ஒழுங்கா போ. துளசி, சொல்றது கேளு. நான் அடுத்த வாட்டி என்ன இந்த வாட்டி ஆயிடுறேன். நான் பொண்ணு இல்ல, அது பொண்டாட்டி. நான் பொண்டாட்டி தாசன் ஆயிடுறேன். ஐயோ, என்ன பேசுற நீ? அப்பா அம்மா ராகுல் கீர்த்தி எல்லாம் கேட்டு போறாங்க. சும்மா இரு. நான் எதுக்கு இப்ப சும்மா இருக்கணும்? கேட்டா என்ன பண்ணுவாங்க? என்ன பார்த்து பிடிடின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உனக்கு தெரியாதா? பிடி ஃபார் பொண்டாட்டி, டி ஃபார் தாசன். பொண்டாட்டி தாசனுடைய ஷார்ட் ஃபார்ம். சலோ மன்னிச்சிரு. ஞாபகம் வந்துருச்சா? இப்பவாவது போய் அந்த கதவை தர. ஒரே ஒரு தடவை அவ சொல்றத கேளு. அவ சொல்ல போற விஷயம் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்பவே முக்கியமானது. நீ இப்ப கதவை திறக்கலனா அப்புறம் நானே போய் திறந்துருவேன் பாரு. என்னோட தாழ்மையான வேண்டுகோள், கதவை திறங்க மோகனையா. இவ இப்படி கோஷம் போட்டு போட்டு இந்த வீட்டையே ரெண்டாகிடும் போல இருக்க. இவ வாய் அடைச்சுதானே ஆகணும். அம்மா, இன்னைக்கு இவளை எனக்கும் மோகனுக்கும் நடுவுல நான் வரவே விட மாட்டேன். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். வாங்க.